அம்பால பார்த்த உடனே தேவர்கள் எல்லாருக்குமே அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன்னா அம்பாள் பரா பட்டாரிக்கா இல்லையா, பரபிரம்மத்து பட்ட மகிஷி. அதாவது மகிஷி அப்படின்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதும் கிடையாது. மகிஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மகிஷன் அப்படின்னு சொன்னோம்னா அது எருமையை குறிக்கும். அதனால அம்பாள் தான் பரமாத்மா. அப்படிப்பட்ட அம்பாள் எல்லாருடைய துயரையும் போக்குறதற்காக சிதக்னியிலிருந்து தேவ காரியத்திற்காக வெளியில வந்திருக்கிறா இல்லையா. ஸ்ரீ மாதா நம்ம எல்லாருக்கும் அவளுடைய தாய். இப்போ அவ வந்துட்டா, அவளுக்கான இருப்பிடத்தையும் நகரத்தையும் அமைக்கணும் இல்லையா. மேரு பருவதத்துல விஸ்வகர்மா மூலமா ஸ்ரீமன் நகரத்துல சிந்தாமணி கிரகம் அப்படின்ற அம்பாளுக்கான ஒரு மாளிகை உருவாக்கப்படுது. நம்ம எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கிற மாதிரி அம்பாளுடைய வீட்டிற்கு சிந்தாமணி கிரகம் அப்படின்றது அவளுடைய வீட்டுடைய நாமம். அங்க அவளுக்கு சிந்தாமணி அப்படின்ற ரத்னம் மூலமா செய்யப்பட்ட சிம்ஹாசனத்துல அவளை அமர வைத்து முடிசூடணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை. பொதுவாவே அப்படி முடிசூடணும் அப்படின்னா தம்பதியால முடிசூடு விழா அப்படின்றது நடக்கும். ஆனா அம்பாள் இப்பதான் மகாயாகத்தில இருந்து தேவ காரியத்திற்காக வந்திருக்கா. அம்பாள் யார திருமணம் செய்வா? சிவபெருமான மட்டும்தான் திருமணம் செய்வா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இத பத்தி பிரம்மதேவன் அம்பாள் கிட்ட போய் கேட்கிறாரு. கேட்ட உடனே அதே இடத்துக்கு சிவபெருமானும் அந்த சமயத்துல வராரு. அவர் எப்படி வருவாரு? பொதுவா அவர் உடம்பு முழுக்க விபூதி தரித்து வருவார் இல்லையா. ஆனா அன்னைக்கு கஸ்தூரி தரித்து வந்திருந்தாரு. அன்னைக்கு அவரு பாம்போட வரல, அதற்கு பதிலா கேயூர பூஷணங்களோட வந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஜடாமுடி இல்லாம பீதாம்பரத்தோடும் பொன் கிரீடத்தோடும் அவரு அங்க வந்திருந்தாரு. அம்பாளானவள் சொல்றா, நான் தனிப்பட்டு இண்டிபெண்டா விளங்கக்கூடிய ஒரு பெண், அந்த என்னுடைய குணத்திற்கு ஏற்றாற் போல ஒரு வரன் வேணும் அப்படின்னு சொல்றா. உடனே அங்க இருந்த ஒரு மாலையை எடுத்து அவ அப்படியே தூக்கி வீசுறா. அந்த மாலையானது எம்பெருமானுடைய கழுத்துல போய் விழுகுது. உடனே அம்பாளுக்கும் மகேஸ்வரனுக்கும் திருமணமானது நடக்குது. திருமணம் நடந்த உடனே எல்லாருமே அம்பாளுக்கான பரிசுகளை கொடுக்கறாங்க.